வணக்கம் நண்பர்களே. தமிழகத்தில் அரசு வேலைவாய்ப்பு திருச்சிராப்பள்ளியில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தேசிய சட்டக் கல்லூரியில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு பல்வேறு பதவிக்கு 3/3/2019 அன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க. இது என்னென்ன பதவி, என்ன கல்வி தகுதி, எவ்வளோ சம்பளம், அப்ளிகேஷன் ஃபார்மெட் எப்படி போன்ற விவரங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் தவறாமல் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால தான் உங்கள் மொபைலுக்கு அடுத்தடுத்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து கொண்டே இருக்கும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரை பாருங்கள். ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் நிறைய டவுட் வரும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாடு தேசிய சட்டக் கல்லூரி என்னென்ன பதவின்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ரிஜிஸ்டர் பதவிக்கு 2 காலி பணியிடங்களும், அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸருக்கு 2 காலி பணியிடங்களும், டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் 1 பதவிக்கும், ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டுக்கு 2 பதவியும், அசிஸ்டன்ட் ஜென்ரலுக்கு பார்த்தீங்கன்னா 2 காலி பணியிடங்களும், அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 1 காலி பணியிடங்களும் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் வந்து 5/4/2019 கொடுக்கணும். மீதி தகவலெல்லாம் அந்த வெப்சைட்டில் பார்த்துக்க சொல்லியிருக்காங்க. அந்த வெப்சைட்டில் இப்போ நம்ம பார்ப்போம். தமிழ்நாடு தேசிய சட்டக் கல்லூரியில் பதவிக்கு விண்ணப்பிக்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெக்னிக்கல் பொசிஷனுக்கு அப்ளிகேஷன் ஃபார்மெட் கொடுத்துருக்காங்க. கவர் மேலே அப்ளிகேஷன் மேலே அப்ளிகேஷன் ஃபார் தி போஸ்ட் ஆஃப் என்ன பதவிக்கு விண்ணப்பிக்கிறீங்க, உங்களோட ஃபோட்டோகிராஃப், அதில் கேட்டிருக்க டீட்டெயில் எல்லாத்தையும் என்ட்ரி பண்ணிடுங்க. என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கல்வி தகுதி, டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் என்னென்ன, எக்ஸ்பீரியன்ஸ், இந்த டீட்டெயில், டிடி நம்பரு, டிக்ளரேஷனில் சைன் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் சர்டிஃபிகேட்லாம் என்க்ளோஸ் பண்ணி அனுப்பிடுங்க. ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கேண்டிடேட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துக்கலாம். கவர் மேலே வந்து செப்பரேட் கவர் தான் பதவிக்கு போடணும்னு சொல்லியிருக்காங்க. இம்பார்ட்டண்ட்டான விஷயம் மட்டும் நம்ம பார்ப்போம், இல்லைன்னா டைமிங் ரொம்ப அதிகமாகும். அப்புறம் டிடி எடுக்கிறதுக்கான டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. 150 ரூபா டிடி எடுக்கணும். எஸ்சி எஸ்டி டிஃப்ரெண்ட் ஏபிள்டு பர்சனுக்கு கிடையாது. ஸோ லோக்கல் கேண்டிடேட் கேன் ஆல்சோ ரெமிட் தி அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பேங்க் செலான் மூலியமாக செலுத்த முடியும். யூகே பேங்க், டிஎன்எல்சி, டிஎன்என்எல்யூ பிரான்ச், நேம் ஆஃப் த அக்கௌண்ட் ஹோல்டர், த ரிஜிஸ்டர் தமிழ்நாடு நேஷ்னல் லா ஸ்கூல் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து செலான் பணத்தை கட்டிக்கலாம். அது டிமாண்ட் டிராஃப்ட் மேலே உங்களுடைய நேமு, போஸ்ட் கோடு இதெல்லாம் எழுதிக்கங்க. என்ன பதவிக்கு விண்ணப்பிக்கிறீங்க போன்ற விவரங்கள் பின் சைடு. அதுக்கப்புறம் இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணுறவங்களுக்கு ட்ராவலிங் அலவன்ஸ், டிஎன்எஸ் அலவன்ஸ்லாம் கிடையாதுன்னு போன்ற தகவல் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நீங்கள் படித்து பார்த்துக்கங்க. முக்கியமானது மட்டும் தான் சொல்கிறேன். அப்புறம் செல்ஃப் அட்டஸ்டட் காப்பி பார்த்தீங்கன்னா ஏஜ் ப்ரூஃப், எஸ்எஸ்எல்சி மெட்ரிக், ஈக்குவலன்ட் சர்டிஃபிகேட், ஹையர் செகண்டரி, டிப்ளமோ டிகிரி சர்டிஃபிகேட், எஸ்சி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், உங்களுக்கு என்ன கம்யூனிட்டி அந்த சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், என்ஓசி ஃப்ரம் த எம்ப்ளாயர் இருந்தீங்கன்னா ரீசென்ட்லி ப்ரூஃப் ஃபார் சேலரி, அதர் ரெலவெண்ட் டாக்குமெண்ட்டு, இதெல்லாம் என்ன அட்ரஸுக்கு நீங்கள் இதெல்லாம் என்க்ளோஸ் பண்ணி அனுப்பணும் பார்த்தீங்கன்னா இந்த அசிஸ்டன்ட் ரெஜிஸ்டர் ரெக்ரூட்மெண்ட் செல், தமிழ்நாடு நேஷனல் லா யூனிவர்சிட்டி, நாவல் குட்டப்பட்டு, திண்டுக்கல் மெயின் ரோடு, திருச்சிராப்பள்ளி 620027 தமிழ்நாடு. ஸோ லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 5/4/2019 அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. சிலபஸோட பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. எப்படிலாம் உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறது. அசிஸ்டன்ட் ரெஜிஸ்டர் குரூப் ஏ பதவிக்கு பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் உண்டு. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நாலேஜ் சம்மந்தமாகவும், இங்கிலீஷு, யூனிவர்சிட்டி அட்மினிஸ்ட்ரேஷன், இன்டர்வியூ இவங்களுக்கு உண்டு. அடுத்த பதவி பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸருக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் உண்டு. ஜென்ரல் நாலேஜ் ஆஃப் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் இன்டர்வியூ இருக்கும் உங்களுக்கு. டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் ரிட்டன் எக்ஸாமினேஷன், ஜென்ரல் நாலேஜ், இந்த கம்ப்யூட்டர் பற்றின நாலேஜ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டுக்கு பார்த்தா ரிட்டன் எக்ஸாமினேஷன் உண்டு. ஜென்ரல் நாலேஜ், கம்ப்யூட்டரோட நாலேஜ், இன்டர்வியூ உண்டு. அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பதவிக்கு பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் உண்டு. ஜென்ரல் நாலேஜ் சம்மந்தமாக, இங்கிலீஷ் அண்ட் தமிழ் சம்மந்தமாகவும் நாலேஜ் இருக்கும். இன்டர்வியூ வேறு இருக்குது உங்களுக்கு. அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட் குரூப் சிக்கு பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன், ஜென்ரல் நாலேஜ், காமர்ஸ் சம்மந்தமாக, இங்கிலீஷ் அண்ட் தமிழ் சம்மந்தமாக கேட்க போகிறாங்க. இன்டர்வியூ உண்டு உங்களுக்கு. ஸோ இவங்களுக்கு வந்து சேலரி என்ன அப்படின்னு டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பதவிக்கு நேம் ஆஃப் த போஸ்ட் லெவல், இந்த நேம் ஆஃப் த போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ரிஜிஸ்டர் பதவிக்கு 56,100 இருந்து 1,77,500 டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டு, 45 வயதுக்குள்ளே இருக்கணும். மாஸ்டர் டிகிரி படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க. 55% மார்க்குக்கு குறையாமல் இருக்கணும். 5 இயர்ஸ் செக்ஷன் ஆஃபீஸர் எனி யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணியிருக்கணும். டிகிரி இன் லா இஸ் ப்ரிஃபரபிள் சொல்லியிருக்காங்க. இரண்டாம் பதவி பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸருக்கு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கம்யூனிட்டி வைஸ் போஸ்டிங் பிரிச்சிருக்காங்க. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் சேலரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 35,900 1,13,500 டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட், 45 வயதுக்குள்ளே இருக்கணும். 55% மார்க் குறையாமல் இருக்கணும். 3 இயர்ஸ் அசிஸ்டன்ட் எனி யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த பதவி பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டருக்கு பார்த்தீங்கன்னா 1 பதவி 20,600 இருந்து 65,500 டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட், 40 வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எனி டிகிரி டிசிப்ளின் இருக்குன்னா டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படிச்சிருக்கணும்னு சொல்லி, டைப்ரைட்டிங், தமிழ், இங்கிலீஷ் தெரிஞ்சுக்கணும். 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டரில் வேலை செஞ்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த பதவி பார்த்தீங்கன்னா ஸ்டெனோ டைப்பிஸ்ட். இதில் பார்த்தீங்கன்னா
20,600 65,500 டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் 40 வயதுக்குள்ளே இருக்கணும். ஹையர் செகண்டரி பாஸ் ஆகிருக்கணும். கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் டைப் ரைட்டிங் ஷார்ட் ஹேண்ட் வந்து முடித்திருக்கவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அடுத்த பதவி பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் ஜென்ரல். இதுக்கு பார்த்திங்கன்னா 20,600 65,500 டைரக்ட் ரெக்ரூட் 40 வயதுக்குள்ளே இருக்கணும். எனி டிகிரி படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். டெக்னிக்கலில் வந்து எக்ஸாமினேஷன் டைப் ரைட்டிங் ஷார்ட் ஹேண்டை முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த பதவி அக்கௌண்டன்ட் அசிஸ்டன்ட். இந்த பதவிக்கு பார்த்திங்கன்னா 20,600 65,500 டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் 40 வயதுக்குள்ளே இருக்கணும். இவங்களுக்கு டிகிரி எனி டிகிரி படிச்சிருக்கலாம். டைப் ரைட்டிங் ஜூனியர் கிரேட் இன் இங்கிலீஷ் முடித்திருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே நண்பர்களே, இந்த உங்கள் தகவல் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா தவறாமல் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். வேலை இல்லாத நண்பர்களுக்கு நீங்கள் இந்த வீடியோ பதிவை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கணுங்கிற ஒரு சேவை மனப்பான்மையோடு தான் நான் அந்த வீடியோ பதிவு எல்லாத்துக்கும் பதிவிடுறேன். அதனால் தயவு செஞ்சு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை நீங்கள் லைக் கொடுக்குறதுனால தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அடுத்தடுத்து சேனல் நோட்டிஃபிகேஷன். அதனால் லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ பதிவோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.